நங்கை வாய்ஸ்ல திரு நங்கையின் திரைப்பார்வை. இன்னைக்கு நம்ம திரை விமர்சனத்துல ஏஆர் முருகதாஸ் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிச்ச மதராசி படத்தை பத்தி பார்க்க போறோம். மற்ற மாநிலத்தினுடைய கெத்து மதராசி கிட்ட எடுபடாது அப்படிங்கிற பேர் நமக்கு இருக்கு. அது இந்த படத்துல இருக்கான்னு பார்ப்போம். கதை என்னன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள மதத்தை வச்சு உருவாக்க நினைச்ச வில்லங்கோஷ்டி அது நடக்கலங்கும் போது துப்பாக்கி கலாச்சாரத்தை உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. அது நடந்துச்சா? அதே சிவகார்த்திகேயனுடைய காதல் எப்படி முறியடிக்கும்ங்கிறத இயக்குனர் தான் இஷ்டத்துக்கு இழுத்து வளைச்சு ஒரு குப்டப் சினிமாவை கொண்டு போயிருக்காரு. ஏஆர் முருகதாஸ் கஜினி படத்துல இருக்கிற மனநோயாளி கேரக்டரை சிவகார்த்திகனுக்கு செட் பண்ணிருக்காரு. துப்பாக்கி படத்துல உள்ள ஸ்லிப்பர் செல் கேரக்டருக்கு பதிலா என்ஐஏ சேர்த்து சிவகார்த்திகேயனை மிஸ்பிரசன்ட் பண்ணிட்டாங்க. பொதுவா ஏஆர் முருகதாஸ் கதையை எங்கதன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் பிரச்சனை பண்ணுவாங்க. அது இதுல நடக்காது. ஏன்னா அவரு கதையவே உல்டா பண்ணி மதராசி எடுத்திருக்காரு. படத்துல காஸ்டியூம், மேக்கப், கேமரா, மேக்கிங் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இது எல்லாம் சாதாரண விஷயம். அப்புறம் வில்லன் சுடுற தோட்டா எல்லா படங்கள்லயும் ஹீரோ ஹீரோயின் உயிரை எடுக்காது. அது இந்த படத்துலயும் இருக்கு. அடிதடி சத்தத்தையும் துப்பாக்கி சவுண்டையும் 3 மணி நேரம் பார்க்க ஆர்வம் உள்ளவங்க யார் வேணாலும் இந்த படத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாப் சுமாரு, செகண்ட் ஹாப் செம உருட்டு.